உங்களை நான் குண்டாமான்னு கூப்பிடலாமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டார். நான் சார் ஏன் சார் இப்படி கேட்குறீங்க? அதெல்லாம் இல்லை சார், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹர்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சீன் பேப்பரை வந்து அவர் என் கூட 4 times ரிஹர்சல் பண்ணாரு. திருப்பி எனக்கு சொல்லி கொடுத்து அவர் அந்த த்ரூ அவுட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஷாட்லேயே பண்ணோம். ஃபுல்லாக அந்த சீன் ஒரு ஃபுல் சிங்கிள் ஷாட் மாதிரி போச்சு ஒரு 5 minutesக்கு. ஸோ அப்போதான் டேபிளை தூக்கி போட்டு உடச்ச உடனே என்னப்பா இந்த பொண்ணு இப்படி நடிக்குது அப்படின்னாரு. அண்ட் அந்த சீன் முடிச்சுட்டு அவர் வந்த உடனே பக்கத்தில் வந்து உட்காந்து மா சாரிம்மா அப்படின்னாரு. எதுக்கு சார் நீங்கள் சாரி கேட்குறீங்க? இல்லை அந்த வார்த்தை உனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும்னு நீ சீனில் கொடுத்த ரியாக்ஷனில் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா நீ நிறைய பார்த்துருப்பேன், அதனால ரொம்ப சாரி, எனக்கு சீனில் இருந்துச்சு நான் பண்ணணும் அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் எதுக்கு சார் போய் சாரி கேட்குறீங்கன்னு அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து அவர் பேசினாரு. அந்த அப்பாலஜிஸ் கூட அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ஸ்பாட்டுக்கு போனேன். ஃபர்ஸ்ட் நாள் செட்டுக்கு போனோடனே தளபதி அங்கே இருந்தார். சார் அப்படின்னு என்ன நண்பா அப்படின்ட்டு வந்தார். இல்லை சார் சும்மா பாப்பாவை பார்க்க வந்தேன். இனிமேல் அது என் பொண்ணு, உங்கள் பொண்ணு இல்லை என் பொண்ணு. அவங்க மட்டும் இல்லை, இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுற விளையாடுற எல்லா பொண்ணுங்களுமே என் பொண்ணு மாதிரி. கவலைப்படாமல் போங்க, சேஃப்டியாக வருவாங்க, சேஃப்டியாக போவாங்க, அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் இந்த மைண்ட்லேயே வச்சுக்காதீங்க, ஃப்ரீயாக இருங்க, பாப்பாவை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு வேலைக்கு கேட்டதெல்லாம் வாங்கி ஊட்டி கொடுத்து வெயிட்டு குறையக்கூடாது, ஏற்றுன்னு கிரெயினில் வச்சு தூக்காத குறையா அந்த அளவுக்கு ஃபுல்லாக சாப்பாடு வேணுங்கிற சாப்பாடை அவர்கிட்ட போய் அப்படி வாலண்டரியாக கேட்குறது. சார் இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் வேணும். பாண்டியம்மா என்ன கேட்குறாங்களோ அதை உடனே பண்ணிடுங்க அப்படின்ட்டுருவாரு.